எஸ்எஸ் நியூஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த முக்கியமான செய்தி ஆய்வுக்குள் நான் நுழைவதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். உலகத்தோட மிக முக்கியமான நீர்வழி பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தியில இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க ரொம்ப வேகமா வளர்ந்து வர அதிக ஆபத்துகள் நிறைந்த ஒரு புவிசார் அரசியல் சூழ்நிலையத்தான் நாம இப்போ ரொம்ப நிதானமா ஆழமா பார்க்க போறோம். இந்த தகவல்கள் எல்லாமே சமீபத்த செய்தி அறிக்கைகளிலிருந்து நேரடியாக பெறப்பட்டவை. எந்த சார்பும் இல்லாம கிடைச்ச தரவுகளை வச்சு இந்த பரபரப்பான சூழ்நிலைய நாம அலசலாம். ஹார்மோஸ் ஜலசந்தியில போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துருச்சா? இப்போ நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற உறுதிப்படுத்தப்படாத ஆனா ரொம்பவே பரபரப்பான சில செய்தி அறிக்கைகள் அங்க ஒரு கடுமையான ராணுவ மோதல் நடந்திருக்கலான்னு சொல்லுது. இது இத்தனை நாளா அங்கிருந்த ஒரு மெல்லிய அமைதி முற்றிலும் உடைஞ்சிடுச்சா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது இல்லையா? இதோட பின்னணிய நம்ம கொஞ்சம் பொறுமையாவும் தெளிவாவும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். கூறப்படும் ஏவுகணை தாக்குதல், ஹார்முஸில் பாதுகாப்பு காவல், ஈரானோட புதிய எல்லை, தோல்வியடைந்த அமைதி ஒப்பந்தம், அப்புறம் போரை நோக்கிய பாதை. பகுதி 1 கூறப்படும் ஏவுகணை தாக்குதல், அதாவது ஹார்மோஸ்ல நடந்த உடனடி தூண்டுதல் என்னன்னு பார்க்கலாம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற காலவரிசைய இப்ப பார்க்கலாம். ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சியோட தகவல் படி ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் ஈரானோட எல்லைப் பகுதிக்குள் நுழைஞ்சதாவும் பலமுறை கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை அவங்க புறக்கணிச்சதாவும் சொல்லப்படுது. இதனால கப்பல் பின்வாங்காத சூழ்நிலையில ஈரானோட 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணங்களால அந்த அமெரிக்க போர்க்கப்பல் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் ஜாஸ்க் தீவு அருகே நடந்ததா செய்திகள் வருது. இந்த ஜாஸ்க் தீவு ஓமன் வளைகுடாவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான மூலப்பொப்பவாய பகுதி. உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு இது ஒரு முக்கிய தமனி மாதிரி செயல்படுது. இங்கிருந்துதான் ஹார்மோஸ் வழியா வெளியேறும் எண்ணெய் கப்பல்களோட போக்குவரத்து முழுவதுமா கட்டுப்படுத்தப்படுது. இந்த பகுதியில ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட நீண்ட கால முயற்சியா இருந்திருக்குன்னு செய்திகள் தெரிவிக்குது. இந்த தாக்குதல் இன்னும் சுயாதீனமா உறுதிப்படுத்தப்படல. இருந்தாலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC ஓட ஆயுத களஞ்சியத்துல இருக்கிற அபு மஹ்தி ஃபதேஷ் சீரீஸ் அல்லது குரம் ஷாகர் போன்ற அதிநவீன கனரக ஏவுகணைகள் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சில செய்தி மூலங்கள் சுட்டிக்காட்டுது. பகுதி 2 ஹார்முஸில் பாதுகாப்பு காவல். இந்த மோதலுக்கான பின்னணி என்னன்னு பார்க்கலாம். இவ்ளோ பதற்றமான பகுதியில அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏன் செயல்படணும் நீங்க யோசிக்கலாம். இங்க 2 முற்றிலும் மாறுபட்ட நோக்கங்கள் நேருக்கு நேர் மோதுது. ஒரு பக்கம் ஹார்மோஸ்ல சிக்கியிருக்கிற எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவோட சென்ட்காம் பாதுகாப்பா வெளியேற்றுறது. மறுபக்கம் அனுமதி இல்லாம எந்த வெளிநாட்டு கப்பல் நுழைஞ்சாலும் தாக்குவோம் அப்படிங்கிற ஈரானோட தீவிரமான நிலைப்பாடு. இந்த முரண்பாடுதான் ஒரு நேரடி மோதலுக்கு வழிவகுத்திருக்கு. இந்த நடவடிக்கையோட பிரம்மாண்டத்தை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பாதுகாப்பு காவல் பணிக்காக மட்டுமே அமெரிக்காவோட சென்ட்காம் சுமார் 100 கப்பல்களையும் போர் விமானங்களையும் தயார் நிலையில வச்சிருந்ததா கூறப்படுது. 100 அப்படிங்கிற இந்த எண் நிலைமையோட தீவிரத்தை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. பகுதி 3 ஈரானின் புதிய எல்லை. இது எப்படி ஒரு மாபெரும் புவிசார் அரசியல் மாற்றமா உருவெடுக்குதுன்னு பார்க்கும். ஈரான் இப்போ தங்களோட எல்லைய ஒரு தரப்பட்சமா மறுவரையறை செஞ்சு ஒரு புதிய வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரானோட மவுண்ட் முபாரக் பகுதியிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல உள்ள புஜேரா துறைமுகம் வரைக்கும் விரிவடையும் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டு மண்டலத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இனி இந்த வழியா வெளிநாட்டு கப்பல்கள் நுழையணும்னா வெளிப்படையான அனுமதி தேவைன்னு சொல்றாங்க. இது பல வருஷங்களா இருந்த கடல்வழி போக்குவரத்து விதிகளை அடிப்படையிலேயே மாத்திருக்கு. பகுதி 4 தோல்வி அடைந்த அமைதி ஒப்பந்தம். இது எப்படி ஒரு இராஜதந்திர முறிவா மாறுச்சு? நாம இவ்ளோ நேரமா விவாதிச்சுட்டு இருக்கிற இந்த ராணுவ பதற்றம் திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில நடந்துடல. இது ஒரு முக்கியமான இராஜதந்திர முறிவோட நேரடி விளைவுதான். சமீபத்துல பெரிதும் விவாதிக்கப்பட்ட 14 அம்ச அமைதி முன்மொழிவு தோல்வி அடைஞ்சது எந்த சமரசமும் ஏற்பட வாய்ப்பில்லைன்னு ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது. இந்த இராஜதந்திர முறிவுதான் ஹார்முஸ் மேல கட்டுப்பாட்டை கொண்டுவர துடிக்கும் அமெரிக்காவுக்கும் அதை தடுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பகையுணர்வுக்கு முழுமையா வழிவகுத்துச்சுன்னு செய்தி மூலங்கள் சுட்டிக்காட்டுது. இறுதி பகுதி 5 போரை நோக்கிய பாதை. இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். செய்தி மூலங்கள் மிக நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. அதாவது இது ஒரு பெரிய போரின் தொடக்கமாக கருதப்படுகிறது மற்றும் போர் நிறுத்தம் முறிந்துவிட்டதாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல ஒரு முழுமையான போர் வெடிப்பதற்கான ஆபாயம் இருக்கிறதையே இது காட்டுது. பதற்றம் இப்போ அதோட உச்சத்தை எட்டியிருக்கு.
இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, உலகளாவிய பாதுகாப்பிற்கு அடுத்த சில மணி நேரங்கள் என்ன கொண்டு வரும்? உலகின் மிக முக்கியமான இந்த நீர்வழி பாதையில இரு தரப்பினரும் மேலும் மோதலுக்கு தயாராகி வர்றதா கூறப்படும் நிலையில இந்த பிராந்திய பதற்றம் உலகின் பிற பகுதிகளை எப்படி பாதிக்கும்னு நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். உலக பொருளாதாரம், குறிப்பா எரிபொருள் விநியோகத்துல இதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த முக்கியமான விஷயத்த நம்ம தொடர்ந்து கண்காணிப்போம். இந்த செய்தி ஆய்வை பார்த்ததற்கு நன்றி. இதுபோல பல முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள தயவு செய்து லைக் பண்ணுங்க மற்றும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு SS நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நேரத்திற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி.